மலரட்டும் 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 மலரும் பூமி இங்கு மலரட்டும். மலரும் பூமி இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி. என் பேர் தமிழரசு. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பாண்டூரில் பார்த்துருப்பீங்க. அங்கே நம்ம தோட்டம் வச்சுருந்தோம். ஸோ இது நம்மளோட மாடி தோட்டம். ஸோ இங்கே நம்ம எல்லாமே இங்கே ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுறோமோ அதாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அங்கே நம்ம வீக்லி ட்வைஸ் மட்டும் போக முடியும். ஆனால் இங்கே நம்ம வீக் ஃபுல்லாக இங்கே இருக்கிறதுனால இங்கே நம்ம ப்ராக்டிக்கலாக எல்லாமே நம்ம டெமோ மாதிரி பண்ணிவிட்டு இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போய் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம டோட்டலாக நம்மளுக்கு தேவையானதை நம்ம விளைவிச்சுக்கணுன்றதுனால நம்ம மாடி தோட்டத்தில் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இங்கே வச்சுருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி இதுலேருந்து எடுத்து சமையலுக்கு உபயோகப்படுத்துறது, அது இல்லாமல் டீ போடுறதுக்கு உபயோகப்படுத்துறது, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. இப்போ இங்கே மாடியில் பார்த்திங்கன்னா நம்ம கீரை வகைகள் இருக்குது, பூ வகைகள் இருக்குது, காய் வகைகள் இருக்குது. அது இல்லாமல் எனக்கு கேக்டஸ் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ கேக்டஸும் இருக்குது. அது இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் குரோட்டன்ஸ் வெரைட்டியும் இருக்குது. ஸோ நம்ம இங்கே இருக்கிறது எல்லாமே எடுத்து நம்ம யூஸ் பண்ணி சமைக்கிறது தான். இப்போ பின்னாடி பார்த்திங்கன்னா பசலைக்கீரை இருக்குது. ஸோ இது கொடி பசலை. இதை நம்ம என்ன மாதிரி பண்ணலாங்கன்னா வேக வச்சு பருப்பு போட்டு கடையலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா வெறுமனே கூட நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு இலை 2 இலை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா இது உங்களுக்கு அந்த எப்படி சொல்கிறதுனா நரம்பு பலப்படுத்தும். அது இல்லாமல் உங்களுக்கு குளிர்ச்சி உடம்புக்கு தரும். இது நீங்கள் அப்படியே வெறுமனே சாப்பிட்டிங்கன்னா வெண்டைக்காய் சாப்பிட்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது இல்லாமல் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் கொடி இருக்குது. இப்போ தான் பூ வச்சுக்கிட்டு இருக்குது. அது இல்லாமல் நம்மக்கிட்ட கோவக்காய் கொடி இருக்குது. கோவம் இதை நீங்கள் அப்படியே பச்சையாக எடுத்து சாப்பிடலாம், பிஞ்சாக இருக்கும்போதே டேரெக்டாக பறித்து. ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட சித்திரத்தை இருக்குது. அதில் டீ போடலாம். டீ போட்டு குடிச்சிட்ருக்கோம். இப்போ காலையில் நம்ம டீன்னு பார்த்திங்கன்னா மூலிகை டீ மட்டும்தான். நம்மக்கிட்ட சங்குப்பூவும் இருக்குது. சங்குப்பூ ஹார்ட் ப்ராப்ளம்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் இஷ்யூஸ் எல்லாமே கம்மியாகும். அது இல்லாமல் உங்களுக்கு ப்ளட் சிஸ்டமை ப்யூரிஃபை பண்ணும். ஸோ சங்குப்பூவை டேரெக்டாக நம்ம இங்கே மாடியில் வர்றதையே ஒரு 2-3 சங்குப்பூ எடுத்து போட்டு டீ மாதிரி காய்ச்சி குடிச்சிப்போம். அது இல்லாமல் இப்போ செடி குரோட்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஜேட் பிளான்ட் இருக்குது, பட்ரோஸ் அந்த மாதிரி இருக்குது. அது இல்லாமல் பேம்பூ இருக்குது, கேக்டஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம அழகுக்காகவும் ஏர் ப்யூரிஃபையிங்காகவும் வச்சுருக்கோம். எல்லாமே இங்கே இருக்கும். பார்த்திங்கன்னா தேவையானது இதில் இந்த வெரைட்டி மட்டும்தான், அந்த வெரைட்டி மட்டும்தான் இருக்காது. என்னென்னா எனக்கு கொஞ்சம் இந்த பூ வெரைட்டி பிடிக்காது எக்ஸ்ட்ரா வளர்க்குறது. அதனால் பூவை மட்டும் நான் கம்மி பண்ணிப்பேன். நம்மளுக்கு தேவையான பூ நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற மாதிரி பூ. இப்போது செம்பருத்தி இருக்குது. செம்பருத்தி நம்ம வளர்த்து அதுலேருந்து பூ எடுத்து டீ போட்டு குடிப்போம். அது இல்லாமல் அந்த இலையை நம்ம சீயக்காய் செய்யறதுக்காக பயன்படுத்திப்போம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை இருக்குது. புளிச்சக்கீரையும் நம்ம எடுத்து நம்ம கோங்கரா மாதிரி பண்ணி சாப்பிடுவோம். அப்படி இல்லைன்னா கடையல் மாதிரி சாப்பிடுவோம். அது எலும்பு சத்துக்கு நல்லது. எலும்பு உங்களுக்கு நல்லா பலப்படுத்தும் புளிச்சக்கீரை சாப்பிட்டிங்கன்னா. அது இல்லாமல் நம்மக்கிட்ட கருவேப்பிலை இருக்குது, பிரண்டை இருக்குது. பிரண்டையும் உங்களுக்கு நார்மலாக இலை பிரண்டை இருக்குது, அப்புறம் நார்மல் பிரண்டை இருக்குது. இது ரெண்டுமே உங்களுக்கு எலும்பு சத்துக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதையும் நம்ம எடுத்து வீக்லி உங்களுக்கு 7 நாள் இருக்குங்கன்னா 5 நாள் நம்ம இங்கே இருப்போம்னா 5 நாளுக்குமே ஒரு வெரைட்டி இங்கேருந்தே பறித்து நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கிறது. வெளியில் எதுவுமே வாங்குறது வெங்காயம், தக்காளி, இந்த கிழங்கு வகைகள், உருளைக்கிழங்கு அந்த மாதிரி தவிர நம்ம வெளில எதுவுமே வாங்குறது கிடையாது. ஸோ அது இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே நேச்சுரலாக பண்ணுறது தான். வெளியிலேருந்து எதுவுமே நம்ம வாங்குறது கிடையாது. இப்போது டிஏபியோ இல்லை பயோ ஃபெர்டிலைசர்ஸோ அந்த மாதிரி எதுவுமே நம்ம வாங்குறது கிடையாது. இது எல்லாமே நம்மளே ரெடி பண்ணிக்கிறது தான். இங்கே பக்கத்தில் போனோங்கன்னா நம்மளுக்கு கரும்பு சக்கை கிடைக்கும். கரும்பு சக்கையே இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வச்சு அதில் போட்டு நம்ம மக்கை வச்சு அது மேலே மண் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ அது இல்லாமல் இங்கே போனீங்கன்னா மீன் வேஸ்ட் நம்மளுக்கு மார்க்கெட் இருக்குது. அங்கே போனோங்கன்னா நம்ம சர்டன் அமௌண்ட் கொடுத்தோன்னா அவங்க மீன் வேஸ்ட் எல்லாமே உங்களுக்கு தருவாங்க. ஸோ அதை நம்ம 1 கிலோ மீன் வச்சுருக்கோங்கன்னா 1 கிலோ நாட்டு சக்கரை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 20 டேஸ் வச்சிட்டிங்கன்னா அது நல்லா உங்களுக்கு மீன் அமிலமாக அந்த மீனில் இருக்க அந்த சாறு எல்லாமே இறங்கியிருக்கும். அதோடய ஃப்ளஷ் எல்லாமே டீக்ரேட் ஆகி ஸோ அதை நீங்கள் எடுத்து செடிக்கு தெளிச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக வளரும். ஸோ நீங்கள் இப்போ நார்மலாக செம்பருத்தி பார்க்குறீங்கன்னா அந்த இலை லைட் க்ரீன் இல்லை கொஞ்சம் லைட் அந்த ஷேடில் தான் இருக்கும். ஆனால் இங்கே இருக்க இலையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக இருக்கும். உங்களுக்கு மீன் அமிலம் அடிக்கிறதுனால உங்களுக்கு அந்த செம்பருத்தியில் அந்த இலையை நல்லா டார்க் பண்ணும். அந்த குளோரோஃபில் கண்டென்ட் இம்ப்ரூவ் பண்ணும். குளோரோஃபில் கண்டென்ட் இம்ப்ரூவ் ஆச்சுங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அது சூரிய சக்தியிலேருந்து அது தேவையான சத்து எடுத்துக்கும். அதுக்கு நீங்கள் மண்ணில் அந்தளவு உரம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல. ஸோ அது இல்லாமல் நம்ம மீன் அமிலத்தை கரைச்சி மண்ணுலேயும் கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம அந்த மாதிரி பழக்கரைசல் இருக்குது. இப்போது நம்ம அந்த வாழைப்பழம் அதெல்லாம் வேஸ்ட் ஆகிறது எல்லாமே எடுத்துகிட்டு மொத்தமாக போட்டு 1 கிலோ பழம் போடுறாங்கன்னா 1 கிலோ நாட்டு சர்க்கரை அதை போட்டு கலந்து வச்சுட்டோம்னா அதுவும் 20 நாள் 20லேருந்து 30 நாளுக்குள்ளே ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுலேருந்து நீங்கள் அதை வடிகட்டி ஒரு 40 நாளுக்குள்ளே யூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். 40 நாளுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, யூஸ் பண்ணலாம்.
பட் 40 நாளுக்குள்ளே யூஸ் பண்ணுற ரிசல்ட் 40 நாளைக்கு மேலே இருக்குமான்னு தெரியாது உங்களுக்கு. இப்போ நம்ம இங்கே இருக்கிறது நம்ம சாப்பிட்றதுனால உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா வித்தியாசம் தெரியும். இப்போ நீங்கள் வெளில வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்க மாதிரி தெரியும், ஆனால் அந்த சாப்பிட்ட டேஸ்ட்டே இருக்காது. பட் இப்போ நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்து பண்ணுறோம் அப்படின்னும்போது அது நீங்கள் ஒரு காயை சாப்பிட்டீங்கனாலுமே நல்ல டேஸ்ட் உங்களுக்கு இருக்கும். இப்போ கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அங்கே பாண்டூரில் வந்து தோட்டத்தில் கத்திரிக்காய் நிறைய இருக்குது. ஸோ அந்த கத்திரிக்காயை நம்ம ஒன்று போட்டு சாம்பார் வச்சோம் இல்லை குழம்பு வச்சோனாலே அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கத்திரிக்காயை சாப்பிட்டிங்கனாலே அந்த கத்திரிக்காய் கூடிய டேஸ்ட் அதில் இருக்கும். பட் இங்கே இருக்கிற நீங்கள் கடையிலெல்லாம் போய் வாங்கி சாப்பிட்றீங்கன்னு இந்த சென்ஸ் நீங்கள் அதை சமைச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட்டே இருக்காது. இப்போது பலர் அங்கே வராங்கன்னும் போது கூட அவங்களாம் சொல்கிறதே உங்களுக்கு இந்த கத்திரிக்காயோட டேஸ்ட் நல்லா தெரியுது. மற்றபடி வெளியில் வாங்குறாங்கன்னா அது என்ன டேஸ்ட்னே தெரியல, சும்மா நம்ம வாங்குகிறோம், இதில் இந்த சத்து இருக்குது அந்த சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதை நம்ம சமைக்கிறோம் சாப்பிட்றோம், அவ்வளோதானே தவிர அந்த டேஸ்ட் பண்ணியோ இல்லை அந்த என்ன அதுக்கான உரிய டேஸ்ட்டே மறந்து போயிடுது. இப்போ அதே மாதிரி தான் இந்த வல்லாரை இருக்குன்றாங்க. ஸோ வல்லாரை பார்த்திங்கன்னா அது நம்மளோட வல்லாரையே கிடையாது, ஆனால் அது அவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க. அது என்ன வல்லாரை இல்லை என்ன டேஸ்ட்டு அது எதுவுமே தெரியல. அது ஒரு மாதிரி துவர்ப்பாக இருக்கும், மண்ணோட டேஸ்ட் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இப்போது கடையில் அந்த வல்லாரை வாங்குறீங்கன்னா அது எதுவுமே கிடையாது, வெறும் கசக்குது. வெறும்னே நீங்கள் இலையெடுத்து சாப்பிட்டிங்கனாலே இந்த மாதிரி நீங்கள் ஒரு செடியை வைக்கிறீங்க இல்லை ஒரு காய்கறி சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு உரிய தன்மை என்னது, அதோட டேஸ்ட் என்னது, அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது இருக்கும். நீங்கள் இப்போது வீட்டில் இருக்கிறதே நீங்கள் விளைவிச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு அதுக்குரிய சத்துக்கள் நல்லாவே கிடைக்கும். நம்மளோட வீட்டில் இருக்க வேஸ்ட்டையே நம்ம வந்து அதுக்கு உரமாக கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம அரிசி கழுவுன தண்ணியாக இருந்தாலும் சரி, அரிசி வடிக்கிற தண்ணியாக இருந்தாலும் சரி, காய்கறி கழுவுற தண்ணி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோங்கன்னா எங்கள் தண்ணியோட டைல்யூட் பண்ணி எல்லா செடிங்களுக்கும் ஊற்றிடுவோம். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இப்போது சாதம் வருதுங்கன்னா நம்ம நீர் சாதம் சாப்பிடுவோம். ஸோ நீர் சாதம் சாப்பிட முடியல, அது ஒரு நாள் 2 நாள் மிஞ்சிருச்சுன்னா அதை நம்ம அப்படியே வெல்லம் போட்டு கரைச்சி ஒரு வாரம் 10 நாள் வச்சுட்டு அதை அப்படியே நம்ம எடுத்து கரைச்சி செடிங்களுக்கு டைல்யூட் பண்ணி அடிச்சிடுறது. ஸோ நம்ம வீட்டில் என்னென்ன நம்மளுக்கு யூஸ் பண்ணுறோமோ இல்லை நம்மளதில் எது வேஸ்ட்டாக இருக்கோ அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி செடி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இங்கே இருக்க எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கையாக வளர்க்குறதுக்கு மட்டும்தான். மழை தண்ணி இல்லை நம்ம வீட்டு போர் தண்ணி, நம்ம சாதம் வடிக்கிற தண்ணி, சாதம் கழுவுற அரிசி கழுவுற தண்ணி, காய்கறி கழுவுற தண்ணி. ஸோ அது இல்லாமல் இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து. ஸோ அதெல்லாம் செய்யணுன்னாலும் நம்ம அதை எல்லாமே க்ளீனாக நீட் பண்ணி அதான் செய்வோம். ஸோ அதில் வர எல்லா வேஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணுறது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து நம்ம செடிக்கு உரமாக தான் போடுறோம். அதில் வளர்ந்தது தான் இந்த எல்லா செடியுமே. ஸோ இது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே எனக்கு ப்ராக்டிக்கல் செஷன் மாதிரி. ஸோ நான் வந்து இங்கே ப்ராக்டிக்கலாக எனக்கு என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு தோணுதோ நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கார்டன் அமைக்கிறோன்னா நம்ம எதுவுமே அதில் வந்து ஊக்கிகளாக நம்ம செலுத்தக்கூடாது. ஸோ அந்த ஒரு மரத்தோட இலை வந்து இன்னொரு செடிக்கு உரமாகணும், இன்னொரு மரத்தோட இலையோ வேஸ்ட்டோ இன்னொரு செடிக்கு உரமாகணும். அந்த மாதிரி நான் சஸ்டைனபிள் கார்டன் தான் நான் பண்ணணும்னு ஆசை. ஸோ அதனாலேயே நான் இப்போ எருக்கஞ்செடிலாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சேன். எருக்கஞ்செடிலாம் வைக்கக்கூடாது, அது திடீர்னு கண்ணில் பட்டதுன்னா கண்ணு போயிடும், பால் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ நான் அதை எடுத்துகிட்டு வந்து வச்சேன் நான். பட் நம்ம வீட்டில் வச்சோமே அது வரலை, அது ஏன்னு தெரியல, அது அப்படியே வாடி போயிடுச்சு. கொஞ்சம் நல்லா வந்துச்சு, அப்புறம் வாடி போயிடுச்சு. ஸோ இது ஏன் வரலை அது நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கோம். இது எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலாக ட்ரையல் பார்த்து டெமோ பார்த்து. இப்போ எனக்கு மீன் அமிலம் சொல்கிறாங்க, நான் யூடியூப்பில் பார்க்குறேன், இதை அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆகும் அந்த மாதிரி ஆகும். ஏன்னா எனக்கு அது புரியல. இப்போ நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் எனக்கு தெரியுது அது என்ன பண்ணுது, அந்த சேஞ்சஸ் நம்ம கண்ணால் பார்க்கும்போது தான் தெரியுது. ஸோ ஒரு செடி வந்து துவண்டு போயிருக்கு அப்படின்னா நீங்கள் மீன் அமிலமோ இல்லை நீங்கள் ஏதோ ஒரு கரைசல் செஞ்சு அதை அடிக்கிறீங்கன்னா அந்த செடி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாகுது. இப்போது நீங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஏதோ பிளாஸ்டிக் செடி மாதிரி இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு உண்மையாக இருக்கிறது. இந்த மாதிரி தலைன்னு எதுவுமே பளிச்சுன்னு இருக்கவே இருக்காது. நான் இப்போ அங்கே தோட்டத்தில் வச்சுருக்கிறது கூட இந்த கலரில் இருக்காது, லைட்டாக ஒரு மாதிரி ப்ரௌன் ஷேடில் இருக்கும். பட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல க்ரீனாக டார்க்காக இருக்கும் உங்களுக்கு. எனக்கு இது எல்லாமே ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது எனக்கு இன்னும் இது ஆர்வம் தான் நல்லா ஜாஸ்தியாக வருது. வேறு மாதிரி என்ன பண்ணலாம், வேறு புதுசாக மெத்தட்ஸ் என்ன மாதிரி பண்ணலாம், ஸோ இதை ஏன் நம்ம தளிக்கிறோம், இது ஏன் நம்ம செடி தண்ணி வழியாக ஏன் கொடுக்கணும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் வந்துச்சு மண்ணில் போடும்போதெல்லாம். ஸோ இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சில செடிகள்லாம் இருக்குது, அதை வச்சிங்கன்னா அது மண்ணில் இருக்க ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராமல் கட்டுப்படுத்தும். ஸோ அது இல்லாமல் நம்மளுக்கு அந்த பாஸ்போ பாக்டீரியா, சூடோமோனாஸ், அசோஸ்பைரிலம் இதெல்லாம் இருக்குது. இது 3 போட்டிங்கனாலும் உங்களுக்கு அந்த உயிர் உரங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அது போட்டிங்கனாலும் அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கட்டுப்படி ஆகும். இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு ஃபேஸ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அந்த பூஞ்சை வர்றது மட்டும்தான் நம்மளால் கட்டுப்படுத்த முடியல. அது ஒரு செடிக்கு வந்துச்சுனாலும் மற்ற செடிக்கு ஈஸியாக பரவிடுது. ஸோ அதுக்காக நம்ம இப்போது உயிர் உரங்கள் தேடி நம்ம போக வேண்டியதாக இருக்குது.
ஸோ அதுக்கு தான் நம்ம அந்த பாஸ்போபாக்டீரியா, அசோஸ்பைரிலம் அண்ட் சூடோமோனாஸ் இது மூணுத்தையும் நம்ம போட்டு பண்ண வேண்டியதாக இருக்குது. மற்றபடி நம்ம உரங்கள், உயிர் உரங்கள் இல்லை பயோ ஃபர்டிலைசர் எதுவுமே நம்ம வெளியிலேருந்து வாங்குறது கிடையாது. இந்த பூஞ்சைக்கு மட்டும் அது கூட நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை போட்டால் போதும். அது நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து. அதே மாதிரி வாட்டரிங்னு இருக்குது. ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுறோம் அப்படிங்கன்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை ஈவினிங் டைமில் ஊற்றுனீங்கன்னா செடி வந்து உங்களுக்கு அப்சர்வ் பண்ணி நல்லா வளரும். நீங்கள் பாட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா திடீர்னு பழுக்க ஆரம்பிச்சிடும். அது நீங்கள் சத்து இல்லாமல் பழுக்குதுங்களா, இல்லை தண்ணி ஓவராக இருக்கிறதுனால பழுக்குதுங்களா, இல்லை தண்ணி இல்லாதனால பழுக்குதுங்களா நம்மளுக்கு தெரியாது. ஸோ 2 days ஒன்ஸ் வாட்டரிங் பண்ணணும். அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணிடணும். இந்த வாரம் ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படிங்கன்னா அடுத்த வாரம் வந்து மண் வழியாக கொடுக்கணும் அதுக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ மண் வழியாக கொடுக்கும்போது வேறு 3G கரைசல் அது வந்து பூச்சி வெரைட்டியாக யூஸ் ஆகும் உங்களுக்கு. அதுவும் உங்களுக்கு அந்த மேலே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இல்லை வெள்ளையாகுது செடி, அதுக்கெல்லாமே உங்களுக்கு 3G கரைசல் கொடுத்திங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ அதை தான் இப்போ நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். 3G கரைசல் வந்து எதுக்காக பண்ணிகிட்டு இருக்கோன்ட்டு. அது நல்லா பூச்சி நல்லா விரட்டுது முதல்ல. ஆனால் செடியோட அதில் என்ன மாதிரி மாறுதல் தருதுன்ட்டு இப்போ நான் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ லாஸ்ட் டைம் நான் கரைசல் செஞ்சேன் 3G கரைசல்னு சொல்லிட்டு. 3Gனா உங்களுக்கு ஜிஞ்சர், கார்லிக் அண்டு க்ரீன் சில்லி. ஸோ க்ரீன் சில்லி வந்து டாமினண்ட்டாக இருக்கணும். ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் வந்து க்ரீன் சில்லி எவ்வளோ போடுறீங்களோ அதில் பாதி இருக்கணும். ஸோ இப்போ 1 கிலோ க்ரீன் சில்லி போடுறீங்கன்னா 1/2 கிலோ ஜிஞ்சர், 1/2 கிலோ கார்லிக் இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி அதுலேருந்து நம்ம சாறு எடுத்து அதை வந்து நம்ம 1/2 லிட்டர் எடுத்து 20 லிட்டருக்கு டைல்யூட் பண்ணி செடிங்களுக்கு ஸ்ப்ரே மாதிரி கொடுக்கணும். அதை கூட நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஏன்னா இப்போது ஒரு மிளகா போடுறீங்கன்னா ஒரு சில மிளகா வந்து காரத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு சில மிளகா வந்து காரத்தன்மை கம்மியாக இருக்கும். ஸோ நான் வந்து போடும்போது நான் ஒரு 1/2 கிலோ வந்து வெளியில் தான் வாங்கினேன் கடையில். பட் அதை போட்டு நான் அரைக்கும்போது எனக்கு அதில் ஒரு ஃப்ளேவரும் வரல, ஒன்றுமே வரல. வெறுமனே ஒரு சதத்தன்மையோடு இருக்குது அந்த மிளகா, அவ்வளோதான். ஆனால் பெருசாக இருக்கும் உங்களுக்கு. நான் என்ன பண்ணேன், இந்த மிளகா வேலைக்கு ஆகுதுன்றதுனால நம்ம தோட்டத்தில் அந்த காந்தாரி மிளகா வெள்ளை கலரில் இருக்கும், ஸோ அதை போட்டேன். அது இல்லாமல் நம்மக்கிட்ட அந்த வானம் பார்த்த மிளகான்னு சொல்லிகிட்ருக்கோம், அதுவும் நீட் மிளகா, சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ அதை நம்ம எடுத்து போட்டு அரைக்கும்போது என்னால் அந்த மிக்ஸி பக்கத்தில் இருக்கவே முடியல. அந்தளவு நெடி ஏறுது மிளகாவோட நெடி. ஸோ அதை நான் வடிகட்டலான்னும் போது கையில் தான் பண்ணேன் நான். இப்போ இஞ்சி, பூண்டு, மிளகாய் 3த்தையுமே கையில் தான் பண்ணேன். அது எதுவுமே எனக்கு எரிச்சலே இல்லை. ஆனால் நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்தது வந்து கையெல்லாம் எரியுது, அப்படியே பற்றிக்கிட்டு எரியிற மாதிரி எரியுது. ஸோ அதுதான் இப்போ நம்ம ஓனாக விளைவிக்கும் போது தான் அந்த காயோட தன்மை ஒரிஜினாலிட்டி நம்மளுக்கு தெரியும். நம்ம கடையில் வாங்குறது எல்லாமே உங்களுக்கு காய் பார்க்க பெருசாக இருக்கும், அதே மாதிரி ஒரு ஃப்ளஷ்ஷு நிறையா இருக்க மாதிரி இருக்கும். அதோட டேஸ்ட்டு ஒன்றுமே இருக்காது. இப்போ நார்மலாக தக்காளின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே நாட்டு தக்காளிலாம் நல்லா புளிக்குன்னுவாங்க. ஆனால் இப்போ வாங்குகிற தக்காளிலாம் நல்லா செதை தான் நிறையா இருக்கே தவிர ஒரு புளிப்பு, ஒரு டேஸ்ட் எதுவுமே கிடையாது. சும்மா நம்ம அடிஷ்னலாக இப்போ எல்லாம் வேறு மாதிரி புளிப்புக்காக தயிருக்கு புளி போடுறது அந்த மாதிரி போயிட்டாங்க தக்காளி யூஸ் பண்ணுறதை விட. ஸோ அந்த நம்ம ஒரிஜினலாக நம்ம வளர்த்து பார்க்கும்போது தான் அதோட தன்மை நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த 3G கரைசல் நம்ம செஞ்சுட்டு அதுலேருந்து நம்ம சாறு எடுத்து நீங்கள் அதை அரைச்சி எடுக்கும்போது கொஞ்சம் தண்ணி டைல்யூட் பண்ணி ஒரு தடவைக்கு 2-3 தடவை நீங்கள் அரைச்சி எடுக்கும்போது தான் அதில் சாறு நல்லா வரும். ஸோ அந்த சாறை எடுத்து நான் 10 லிட்டர் தண்ணிக்கு 1/2 லிட்டர் போட்டுட்டு கலக்கினேன், கையில் தான் கலக்கினேன். பட் எரிச்சல் ஜாஸ்தியாக இருந்துச்சு. நம்மளுக்கே அப்படி எரியும் போது நம்ம செடி கொடுத்தோங்கன்னா தாங்கவே தாங்காது. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா இன்னும் ஒரு 5 லிட்டர் எக்ஸ்ட்ரா எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை நீங்கள் வந்து 10 லிட்டருக்கு 1/2 லிட்டருன்றது ஜென்ரலாக அவங்க வச்சுருக்கிறது ஸ்டாண்டர்டு. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியலில் பொறுத்து அதோட தன்மை மாறும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் அதை வந்து கையில் வச்சு கலக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் அதோட காரத்தன்மை எப்படி இருக்குது அப்படின்றதுனால. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் அடிஷ்னலாக உங்களுக்கு நல்லா எரியுது கை அப்படின்னும் போது அடிஷ்னலாக ஒரு 1 லிட்டரோ 2 லிட்டரோ வாட்டர் ஆட் பண்ணி மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணணும், டேரெக்டாக ஸ்ப்ரே மூலிமா நம்ம செடிங்களுக்கு மேலே அடிச்சு விட்டுறணும். அதை அடிக்கும்போது உங்களுக்கு மாவு பூச்சியாக இருந்தாலும் சரி, கம்பளி பூச்சியாக இருந்தாலும் சரி, குளவி, குட்டி குட்டி அந்த வண்டுலாம் இருக்கும் உங்களுக்கு, பொன் வண்டு, அந்த வண்டு எல்லாமே இருக்கும். அந்த கேட்டகரி வண்டு எல்லாமே உங்களுக்கு இருக்கவே இருக்காது. நான் நைட்டு தான் ஸ்ப்ரே பண்ணேன், அப்போ தான் உங்களுக்கு பூச்சி நிறைய நடமாட்டம் இருக்கும், அதே மாதிரி மூவ்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும் நைட்டில். ஸோ நான் நைட்டில் டார்ச் லைட் போட்டு தான் அடிக்கிறேன், எல்லா பூச்சியும் பறக்குது. என்னால் பார்க்கும்போதே அவ்வளோ பூச்சி இருக்குன்னு எனக்கு டவுட்டாக இருந்தது. அது நம்ம தோட்டத்தில் அது எல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்மெல்லும் தாங்க முடியல, அது பட்டு எரிச்சலில் தாங்க முடியல, எல்லாமே கிளம்பிடுச்சு. ஸோ அதே மாதிரி நீங்கள் அடிக்கிறீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு எண்டிங் பாயிண்ட் வச்சு அடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு விட்டு அடிச்சிங்கன்னா இங்கேருந்து அடிக்கும்போது வேறு செடியில் போய் உட்காந்துரும். இப்போ மற்ற செடியில் அதோட நீங்கள் 3G கரைசல் அடித்து அதோட எஃபெக்ட் இருக்கும்போது ஒரு செடியில் இல்லைன்னா அந்த ஒரு செடியில் எல்லா பூச்சியும் போய் அந்த ஒரு செடியை காலி பண்ணிடும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஒரு எண்டிங் பாயிண்ட் வச்சு அது மூலிமா அப்படியே ஒரே கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டு வாங்க. அப்போ தான் நீங்கள் பூச்சை கண்டினியூஸாக அப்படியே விரட்ட முடியும். இல்லைன்னா அது ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு அது போயிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி எங்கேயும் நிப்பாட்டிடாதீங்க.
ஒரு லென்த்து அடிக்கிறீங்கன்னா ஃபுல்லாக அடிச்சிருங்க. விட்டுட்டிங்கன்னா அது அடுத்த நாள் பார்த்துக்கலாம், இல்லை அடுத்த வாரம் பார்த்துக்கலாம்னு விட்டுட்டிங்கன்னா அந்த அடிக்காத செடியெல்லாம் காலி பண்ணிடும் பூச்சி போயிட்டு. ஸோ அது வந்து உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். மாவு பூச்சிலேருந்து எல்லா பூச்சியும் அந்த வைரஸ் வரைக்கும் உங்களுக்கு கட்டுப்படுத்தும் அது. ஸோ அது இல்லாமல் நம்ம அந்த பழக்கரைசல் சொல்லுவாங்கள்ல, 1 கிலோ பழத்துக்கு 1 கிலோ நாட்டு சர்க்கரை போட்டு கலந்து 20 நாள் வச்சு 20வது நாள்லேருந்து 40வது நாள் 60வது நாள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, அது வந்து இப்போ நம்ம வாழைப்பழம் அது எல்லாமே போடுறதுனால உங்களுக்கு பொட்டாசியம் எல்லாமே உங்களுக்கு தேவையான கண்டென்ட் உங்களுக்கு அது மண்ணுலேருந்து எடுத்துக்கும். அதை நீங்கள் டைல்யூட் பண்ணி மண்ணில் தான் கொடுக்கணும். நீங்கள் ஒரு வாரம் மண்ணில் கொடுங்க, அடுத்த வாரம் ஸ்ப்ரே மாதிரி பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அது என்ன வந்து உங்களுக்கு அந்த செடியில் என்ன மாற்றம் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் சும்மா எதையாவது கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு மாற்றமே இல்லாத போது அது வேஸ்ட்டு நீங்கள் கொடுக்குறது. ஸோ இப்போ ஒரு தோட்டம் அமைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய பேர் ஒரு என்னமோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் தேவையே கிடையாது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி தோட்டம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே நம்ம காயலாங்கடை இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து நம்ம வாங்கிட்டு வந்தது தான். இப்போ ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லாம் அவங்க சும்மா தூக்கி போடுறதுக்காக வச்சுருந்தாங்க. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி செடிகள் வச்சுருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்ம பெயிண்ட் அடிக்கிற யூஸ் பண்ணுற டப்பா, அதையுமே நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணதை நம்ம அதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி தெர்மாக்கோல் ஒன்று இருக்குது. இது வந்து நம்ம வாட்டர் பியூரிஃபையர் வாங்கணும். அந்த தெர்மாக்கோல் அந்த அட்டாச்மெண்ட்டோடு வந்ததுனால அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த தெர்மாக்கோல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி க்ரீன்ஸ் வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், மைக்ரோ க்ரீன்ஸ். அதை யூஸ் பண்ணி அதே மாதிரி இப்போ பின்னாடி டேங்க் இருக்குது. டேங்க்கு பார்த்திங்கன்னா நம்ம தூக்கி போட வச்சுருந்தோம். ஸோ அதை நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னும்போது கட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த டேங்க்கில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நம்மளோட வீட்டில் இருக்க அந்த பயோ வேஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் போட்டு அதை டீக்ரேட் பண்ணுறதாக வச்சுருந்தோம். ஸோ இப்போ அதை என்ன பண்ணிட்டோம்னா, கட் பண்ணி அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ண முடியலன்னு கட் பண்ணி மண் போட்டு வச்சுட்டோம். ஸோ இதுக்கப்புறம் அதில் இருக்க சத்தும் வெளியவும் போகாது, நம்ம வாட்டரிங்கும் கிடையாது. இப்போ அதுலேருந்து நம்மளுக்கு பாட்டு செடி காய்ச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொடியெலாம் அதுலேருந்து தான் வந்துட்டுருக்கு. ஸோ அது இல்லாமல் நம்ம பால் டப்லாம் இருக்குது. எல்லாமே நீங்கள் காயலாங்கடையில் போனீங்கன்னா கேட்டு வாங்கிக்கலாம். அதே மாதிரி காயலாங்கடை போகிறீங்க அப்படிங்கன்னா, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு சும்மா தூக்கி போடுற ஃப்ரிட்ஜ் டப்பை வச்சு 700 800 கொடுங்க அப்படின்னுவாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. போய் கேட்டிங்கன்னா, இப்போ நம்மலாம் வாங்கும்போது ரூ. 100 இல்லை ரூ. 500க்கு 10 டப்பு அந்த மாதிரி கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போகுது அப்படிங்கன்னா அவங்க வந்து உங்களை காசுக்காக உங்களை ஏமாத்துறாங்கன்னு தான் அர்த்தம் அது. ஸோ அதையும் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா இதுக்கு இவ்வளோ தான் வேல்யூ. தூக்கி போடுற பொருளுக்கு நீங்கள் ஒரு 50 100 கொடுத்து வாங்கலாமே தவிர, சும்மா அவங்க கேட்குறாங்க ஒரு 200 300 கேட்குறாங்கன்னா அது அவ்வளோ ஒர்த்து கிடையாது. நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு வந்து தூக்கிட்டு வந்து அதை பண்ணுறது அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அது எங்கே உங்களுக்கு கரெக்டாக விற்கிறாங்க அதை தேடி கண்டுபிடிச்சி ஒரு பாயிண்ட்டில் நீங்கள் சொல்லி வச்சிட்டிங்கன்னா அவங்க போக உங்களுக்கு எடுத்து வச்சுருவாங்க. நீங்கள் போய்ட்டு வாங்கிட்டு வந்து நீங்கள் பாட்டு வச்சுட்டு இருக்கலாம். ஸோ அது இல்லாமல் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கேன் இருக்குது, 20 லிட்டர் கேனு, அது வேஸ்ட் ஆகிடுச்சு, உடஞ்சிடுச்சு. ஸோ அதை என்ன பண்ணோம், மேலே கட் பண்ணிவிட்டு கீழே வந்து அந்த ஓப்பனிங் இருக்க இடத்துல ஒரு ஃபில்ட்ரு மாதிரி போட்டுட்டு அதை நம்ம வந்து பபுள் டாப் இருக்கும். ஸோ பபுள் டாப் மாதிரி கவுத்து வச்சிட்டோங்கன்னா அதில் அந்த நம்ம காய்கறி கட் பண்ணுற வேஸ்ட்டோ இல்லை நம்மளோட சாப்பாடு வேஸ்ட்டோ எல்லாத்தையும் எடுத்து போய் அதில் கொட்டி வச்சிரும். ஸோ அது உங்களுக்கு டீக்ரேட் ஆகிட்டு உங்களுக்கு அந்த லிக்விட் வந்து கீழே கலெக்ட் ஆகிடும். அதை நம்ம என்ன பண்ணலாம்னா செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த குப்பை மக்க அந்த குப்பையுமே நம்ம அந்த கொஞ்சம் டைட் கயிறு போட்டு தான் கட்டி வச்சுருப்போம். ஸோ அதை நம்ம லூஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து நம்ம மண்ணோட மிக்ஸ் பண்ணி உரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நம்ம வீட்டிலேயே பண்ணிக்கிறது. நம்ம வெளில போய் வாங்குறது கிடையாது. வெளில போய் வாங்கினாலும் அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை நம்ம அதை வாங்கி யூஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பைப்பு இருக்குது. பைப் வந்து நம்ம போர் போடுறதுக்காக வச்சுருந்தோம். எக்ஸ்ட்ரா ஒரு 2 லென்த்து இருந்துச்சு. அது ஒரு 5 6 7 வருஷமாக சும்மா தான் கிடந்துச்சு அந்த பைப்பு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஏன் அதை கட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னும்போது கட் பண்ணி அதில் வந்து நம்ம இப்போது பட்ரோஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா வேறு அவ்வளோ போகாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் அந்த பைப்பில் இருக்கலாம். பட்ரோஸு, வல்லாரை, நார்மலாக பொன்னாங்கண்ணி அந்த மாதிரி கீரைலாம் நீங்கள் அதில் வச்சிங்கன்னா நல்லாவும் வளருது. நீங்கள் அதை ஈஸியாகவும் உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் அந்தளவு ஒன்றும் கிடையாது. மண் கரைய நீங்கள் மண்ணை மட்டும் எருவோடு மிக்ஸ் பண்ணி போட்டால் போதும். ஸோ இங்கே சென்னைன்னும் போது உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு மேன்யூர் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் கோஷாலா இருக்குது, அங்கே போய் எரு கேட்டிங்கன்னா எரு தருவாங்க. கோமியம் கேட்டிங்கன்னா கோமியம் தருவாங்க. அதை வச்சு நீங்கள் பஞ்சகாவியா மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இல்லை ஜீவாமிர்தம் மாதிரி ரெடி பண்ணி நீங்களே தாராளமாக செடிங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற இப்போ வீட்டுக்கு நீங்கள் ரெகுலராக ஒரு 4 பேர் இருக்கீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற காய்கறி கழிவோ இல்லை நீங்கள் யூஸ் பண்ண சமைக்கிறதுக்கு தேவையான அந்த தண்ணியெலாம் வாஷ் பண்ண யூஸ் பண்ணுறீங்களா, அது இருந்தாலுமே போதும். நீங்கள் தாராளமாக உங்கள் செடிங்களுக்கு நீங்கள் வேறு எதுவும் வெளில வாங்கி போட வேண்டிய அவசியமே இருக்காது. நம்ம மீன் அமிலம் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவாக வேஸ்ட் வாங்கி நம்ம ரெடி பண்ணிக்கிறது. ஸோ அது மட்டும் நம்ம வீக்லி ஒன்ஸ் கொடுத்துருவோம். ஆனால் அது கொடுக்கும்போது உங்களுக்கு ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்கும். நீங்கள் இருக்க முடியாது மேலே மாடியில். அது மட்டும் நீங்கள் வெயில் டைமில் ஒரு 2 மணி 3 மணி அந்த டைமில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல்லோட எஃபெக்டும் டக்குன்னு ரிலீவ் ஆகிடும். ஆனால் உங்களுக்கு அந்த சத்தும் நல்லா செடியும் அதை அப்சர்வ் பண்ணிக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே லோக்கலில் கரும்பு ஜூஸ் கடை நிறையா இருக்குது. அங்கே போய் கேட்டு நம்ம எடுத்துக்கிறது. அவங்களாம் கொஞ்சம் நல்லவங்களாம் இருக்காங்க.
அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இது நாங்கள் தூக்கி தானே போடுறோம், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, எதுக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே பேக் பண்ணி கூட தராங்க. ஸோ இப்போ நம்ம அதே மாதிரி மீன் வேஸ்ட் இருக்கவங்கன்னா அவங்களே எடுத்து பேக் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு ஒரு ₹100 இல்லை ₹50 கொடுத்தாங்கன்னா அவங்க நீட்டாக பேக் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ அதையும் நம்ம எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். எல்லாமே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரீசைக்கிள் ப்ராடக்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வேஸ்ட் ஆகுதோ அதெல்லாம் எடுத்து வந்து நம்ம இங்கே யூட்டிலைஸ் பண்ணிடுறோம், ரீயூஸ் மாதிரி பண்ணிடுறோம். இது இன்னும் ஃபர்தராக டிகிரேட் ஆகிறதுக்கு ஒரு 5-6 வருஷம் இல்லை 7-8 வருஷம் ஆகும்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அது ஃபைனலாக போகும்போது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மக்கக்கூடிய ஸ்டேஜில் தான் போகும். இதே நம்ம அழகாக பர்ஃபெக்டாக டிஸ்போஸ் பண்ணிடணும், எடுத்துகிட்டு போயிட்டு தூக்கி எங்கன்னா போட்டக்கூடாது. எடுத்துகிட்டு போய் இது எங்கே ஒரு குப்பை இதில் போடணுன்னா அவங்கக்கிட்ட கொடுத்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேஷன் வந்து அதே மாதிரி உங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தான். நீங்கள் இந்த மாதிரி கிராப் ரொட்டேஷன் பண்ணோன்னா நீங்களாக ஒன்று இப்போ நிறைய இதில் எது பார்த்தீங்கன்னா யாரும் அந்தளவு அக்ரிகல்ச்சர்னால் அது உள்ளே போய் யாரும் கண்டுபிடிக்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. சும்மா இப்போ ஏதோ உட்காந்த இடத்துலையே இதை பண்ணோமா வந்துடணும், இதை போட்டோமா வந்துடணும் அப்படி தான் இருக்காங்களே தவிர, நீங்களே ஒரு நல்ல ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணிங்கன்னா, இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு இன்னும் எடுக்கலாம். இதுலேருந்து நம்ம க்ரோத் நல்லா எடுக்கலாம் உங்களுக்கு. இது வந்து என்னோடய பேஷன். நான் வந்து இந்த அளவு கொஞ்சம் இப்போதைக்கு இந்த அளவு எடுத்து வந்திருக்கேன். அடுத்த லெவலில் என்ன மாதிரி இருக்குன்னு தெரியாது. எல்லாமே நான் வந்து இப்போது ஸ்டார்ட் அப்பில் இது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்ன மாதிரி வருதுன்னு தான் பார்த்துட்ருக்கோம். இன்னும் பார்த்திங்கன்னா நான் அந்த இப்படி கொடி படறதுக்கு நெட்டெல்லாம் வாங்கி நான் இன்னும் கட்டலை. இது எல்லாமே நானே ஒரு ஃப்ரீ டைமில் உட்காந்து ஒரு ட்வைன் இருக்கும் இல்லை ஒயர் இருக்கும், அதை வச்சு நான் கட்டி இது மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எனக்கு இப்போது நல்லா க்ரோத் வருது. இப்போ இதை நான் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ரக்சராக எடுத்துகிட்டு போனோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இன்னும் எனக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும். ஸோ இதை நம்ம அப்படியே கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி லேர்ன் பண்ணி அதுலேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒயர் போகும். இது எல்லாமே இந்த கொடி இப்போ பறந்துட்டுருக்கு, பீர்க்கங்காய் கொடி, இதுக்கு சப்போர்ட்டாக தான் நம்ம வச்சுருக்கிறது. ஸோ நம்மளது பார்த்திங்கன்னா 2 ஃப்ளோராக இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, இது இல்லாமல் செகண்ட் ஃப்ளோர் இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கோம். ஸோ இங்கேருந்து கொடியெலாம் எடுத்து அங்கே வந்து நம்ம நார்மலாக ஒயரை வச்சு கட்டியிருக்கோம். சணல் கயிறு, அது இல்லாமல் நம்ம அந்த கட்டுக்கம்பி இருக்கும், அதை வச்சு நம்ம நெட்டு மாதிரி கட்டியிருக்கோம். ஸோ இதுலேருந்து எடுத்து அங்கே படர்ந்து அங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. இது எவ்வளோ தூரம் இந்த கொடி போகுது அப்படின்னு இப்போ செக் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோ தூரம் போகுதுங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தான். அதே மாதிரி நம்ம இப்போது இந்த மாடி தோட்டம் பண்ணுறோம் அப்படின்னும்போது சிலருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எங்களுக்கு வந்து நேச்சுரலாக சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த டைம் இல்லை, இதை வளர்க்குறதுக்கோ இல்லை இதை பராமரிக்கிறதுக்கோ. விட்டுட்டு வெளியில் போகிறாங்க அப்படின்னும்போது 2 நாள் இல்லை 1 நாள் கூட ஒழுங்காக தாங்காது. 2வது நாள் நீங்கள் தண்ணி கொடுக்கலன்னா காஞ்சி போயிடும். ஸோ அவங்களோட உழைப்பெல்லாம் வேஸ்ட்டாக போகுதுன்னு ஃபீல் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, சரி உங்களுக்கு நேச்சுரலாக சாப்பிட்ணுன்னு அவங்க நம்மக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கும்போது நம்ம ஃபர்தராக இதை வந்து கொஞ்சம் வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக வெளியில் எடுத்துகிட்டு போகணும். ஸோ நம்ம ஒரு பொடியாவோ ஊறுகாவோ தொக்காவோ நம்ம எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் இப்போது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பிரண்டையில் நிறைய பட்டை பிரண்டை இருக்குது, உருட்டு பிரண்டை இருக்குது, இலை பிரண்டை இருக்குது, முப்பரண்டை இருக்குது. அது இல்லாமல் நார்மல் நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற பிரண்டை இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம இப்போது தோட்டத்தில் வரிசையாக வச்சுருக்கோம். அது இல்லாமல் புளிச்சக்கீரை இருக்குது, நாட்டு புளிச்சக்கீரை இருக்குது, அது இல்லாமல் ஜாம் புளிச்சக்கீரை இருக்குது, அது இல்லாமல் இப்போது சிகப்பு புளிச்சக்கீரை இருக்குது. இது எல்லாமே நம்ம எடுத்து அதில் எதுவும் உங்களுக்கு ப்ராப்பரான குவாலிட்டியில் இருக்குது அதோட டெஸ்ட் எல்லாமே பண்ணிவிட்டு நம்ம அதை ப்ராப்பராக வந்து நம்மளோட ஃபுட்டில் வந்து கலந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம அது பார்த்திங்கன்னா வேலையோட ஃபுட்டு பார்த்திங்கன்னா நம்ம பொடிகள் பண்ணிகிட்ருக்கோம். ரைஸ் மிக்ஸ் டேரெக்டாக நீங்கள் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ற மாதிரி அன்னப்பொடி பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் ஊறுகாய் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் கோங்குரா சட்னி பண்ணிகிட்ருக்கோம். தொக்குங்கள் வெரைட்டி அந்த மாதிரி பிரண்டை தொக்கு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம எப்படி சொல்கிறதுனா ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது, கெமிக்கல்ஸ் கிடையாது, எதுவும் அடிட்டிவ்ஸுமே கிடையாது. இப்போ நம்ம நார்மலாக வீட்டுக்கு எப்படி செய்வோமோ அந்த மாதிரி எடுத்து செஞ்சு தான் பண்ணுறது. டேஸ்ட்டுமே உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஒரு நாள் ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கிறதோ இல்லை அடுத்த நாள் வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கிறதோ அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம அந்த ஸ்டாண்டர்ட் ஒரு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் தான் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம செக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம வந்து தோட்டத்தில் இருக்க மூலிகைகள் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. டேரெக்டாக வெளியில் எங்கேயும் நம்ம சோர்ஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அது இல்லாமல் இப்போ நம்ம பக்கத்தில் ஃபார்ம் இருக்குது. ஸோ அவங்க அதில் போய் நம்மளோட மூலிகையெல்லாம் வச்சு இப்போது வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டு நம்மக்கிட்ட ப்ராடக்ட் ஸ்டாக் இருக்கிறத பொறுத்து. அது இல்லைனா கூட நம்ம வந்து உங்களுக்கு முன்னாடியே சொல்லிவிடுவோம், இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் தான் இருக்குது, அது இல்லைனா உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிவிடுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உங்களுக்கு பார்த்து சப்ளை பண்ணிக்கலாம் ப்ராப்பராக.